Welcome back to High-Risk Connect presents the exam series day 2. Weaker subjects la unga performance எப்படி increase பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுல first tip என்னன்னா மைண்ட் செட்டா நீங்க ரெடி ஆகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சப்ஜெக்ட்ல நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்க, எந்த எக்ஸாமுக்கு போகும்போதும் அந்த ஒரு சப்ஜெக்ட் நினைச்சு ரொம்ப டென்ஷன் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப மேக்ஸ்னு வச்சுக்கோங்களேன், மேக்ஸ் எக்ஸாமுக்கு போகும்போதெல்லாம் நான் ரொம்ப டென்ஷன் ஆகுறேன், நைட் தூங்க முடியல அப்படின்னு ஒரு ஸ்ட்ரெஸ் லெவலோட நீங்க எக்ஸாம் போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த மேக்ஸ் எல்லா சப்ஜெக்டும் போல இதுவும் ஒரு சப்ஜெக்ட் தானே பாக்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. சோ எல்லா சப்ஜெக்டையும் நீங்க எழுதுற அதே 100% எஃபர்ட் தான் இதுக்கும் போட போறீங்க. எல்லா சப்ஜெக்ட்லயும் உங்களுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கோ அதே கெப்பாசிட்டி உங்களால இந்த சப்ஜெக்ட்லயும் கொண்டு வர முடியும். சோ மைண்ட் செட்டா நீங்க ஃபர்ஸ்ட் ரெடி ஆகணும் ஒரு எக்ஸாமை ஃபேஸ் பண்றதுக்கு. அதுல உங்களோட பாதி ஸ்ட்ரெஸ் குறையும். இதுதான் பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 பாத்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஈஸியான சப்ஜெக்ட் சயின்ஸோ இங்கிலீஷோ உங்களுக்கு வந்து ஈஸியா நீங்க ஒரு 80 to 85% மார்க் வாங்கிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் உங்களோட ஒரிஜினல் கெப்பாசிட்டி. அந்த ஒரிஜினல் கெப்பாசிட்டியை நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கனாலே அதே அளவான மார்க்க உங்களால உங்களோட வீக்கர் சப்ஜெக்ட்லயும் வாங்க முடியும். அதுக்கு நிறைய பிராக்டிஸ் அண்ட் ஃபோக்கஸ் தேவை. பாயிண்ட் நம்பர் 3, அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்ல ஒரு குவான்டிஃபைட் நம்பர், அதாவது ஏதாவது ஒரு பர்சன்டேஜ் இந்த மார்க் வந்தா எனக்கு போதும் அப்படின்னு ஒரு டெசிஷன் எடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அது 60% ஆகவும் இருக்கலாம், 100% ஆகவும் இருக்கலாம், ஜஸ்ட் பாஸ் ஆகவும் இருக்கலாம். அது உங்களோட இண்டிவிஜுவல் மோட்டிவேஷனை பொறுத்தது. அந்த குவான்டிஃபைட் மார்க்கை நீங்க மைண்ட்ல ஏத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு நம்ம என்ன படிக்கணும், நம்ம இப்போ ஒரு 20-25 லெசன் மொத்தமா படிக்கிறதுக்கும் இல்ல ஒரு 12 சாப்டர் 15 சாப்டர் மொத்தமா ஒரே நாள்ல உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி பாக்குறதுக்கும் எனக்கு 60%க்கு நான் இந்த செக்ஷன்ஸ் எல்லாம் நான் படிச்சா போதும், இதெல்லாம் வச்சா எனக்கு எதுல அதிகமான மார்க்ஸ் கவர் ஆகுது, 10 மார்க் சம்ஸ் எதுல வருது, 5 மார்க் சம்ஸ் எதுல வருது, 1 வேர்ட்ல எவ்வளவு நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும், நம்மளால எதெல்லாம் ஈஸியா படிக்க முடியும்னு சொல்லி நீங்க ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்து ஃபில்டர் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா உங்களால ஸ்டெப் பை ஸ்டெப்பா பை பிராக்டிஸ் நீங்க எதிர்பார்த்த அந்த மார்க்க உங்களால வீக்கர் சப்ஜெக்ட்லயும் வாங்க முடியும். ஃபெயில் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த பிராக்டிஸ் மூலமா பாஸ் ஆக முடியும். இதெல்லாம் சொல்றது வேணா ஈஸி, பிராக்டிகலா செய்யறதுக்கு எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கைடன்ஸ் வேணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் நாங்க ஒரு பர்சனலைஸ்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் கைடு ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். அந்த கைடு உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல போர்டு எக்ஸாம்ஸ் கமெண்ட் பண்ணுங்க, டீடைல்ஸ் உங்க இன்பாக்ஸ்க்கு வரும். See you tomorrow for the day 3. Until then, stay tuned.